இங்க பாரு, என்ன பத்தியோ இல்ல மித்ராவை பத்தி எதுவும் சொல்லல நீ? இல்ல மேடம், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் பேசின எல்லாத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நான் தப்பிச்சு ஒரு அவசரத்துல என் போனை அங்கேயே விட்டு வந்துட்டேன் மேடம். இப்ப நான் வேற ஒரு போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, என்னை ஏண்டா இப்படி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க? இங்க பாரு, நானும் மித்ராவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம் எந்த சூழ்நிலையிலயும் ஆதிக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ரெண்டாவது, ஆதிக்கிட்ட இருக்கிற போன் அவன் கிட்ட இருக்கவே கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த போன் அவன் கிட்ட இருந்துச்சு, அதை வச்சு அவன் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மொத்தமா மாட்டி. இத பாருடா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். முதல்ல அந்த போன் அவன் கிட்ட இருந்து வாங்கி தொலை. ஓகே மேடம். நல்லா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிற. அனுமான் வாழை பிடிச்ச மாதிரி ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி, வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணு. இங்க பாரு, ஜாக்கிரதையா இரு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஆதி அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்தை விடுற மாதிரி தெரியல. சீக்கிரம் முடிச்சுட்டு கால் பண்ணு. ஓகே மேடம். அம்மாமா, பூ வாங்கிக்கோங்கம்மா. சரி, ஒரு முழம் கொடுங்க. இந்தாங்கம்மா, 100 ரூபாய். இந்தாங்க. தேங்க்ஸ்மா. காரியம் பிராப்திரஸ்தோ. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். சகல காரியம் பிராப்திரஸ்தோ. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்கசுமங்கலி பவ. கடவுளே, என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். நான் இப்ப வரைக்கும் ஆதி நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நடக்கிற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். அவருக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை விடாம துரத்திட்டே இருக்கு. ஆதிய சுத்தி நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவர் பண்ண ஒரு விஷயத்துல துரை அவர்கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த துரை அடுத்து என்ன பண்ண போறானே தெரியல. துரை ஆதி கிட்ட என்ன சொல்ல போறான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் துரை அவருக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திடக்கூடாது. அதனால அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சாமி, நீதான் அவரை பாத்துக்கணும். ரேண்டம் பாஸ்வேர்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. சாமி இவனுக்கு ஃபோன் பண்ணி துரையோட ஃபோனை அன்லாக் பண்ணுற சம்மந்தமாக டிபார்ட்மெண்ட் மூலமாக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்போம். என்ன ஜாதி, நாம வச்ச ட்ராப்ல ஆள் மாட்டிக்கிட்டானா? கரெக்டாக லாக் பண்ணிட்டேன். அவன் சொன்ன விஷயத்த வீடியோவை ரெக்கார்டும் பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்டா. ஆள் தப்பிச்சு போயிட்டான். ஆனால் அவனோட ஃபோன் என்கிட்ட இருக்கு. அந்த ஃபோனை அன்லாக் பண்ணிட்டா என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த விஷயத்த இவன் மட்டும் பண்ணியிருப்பானான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் காரணம்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ட்ரம் கார்டு அவனோட ஃபோன் தான். அதை அன்லாக் பண்ணுறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆதி. ஃபோன் அன்லாக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை நம்ம அஃபிஷியலாக டீல் பண்ணணும்னா எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட நம்பர் அனுப்பி வைக்கிறேன். அவர் உனக்கு ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த விஷயத்த நம்ம அன்அஃபிஷியலாக டீல் பண்ணுறதா சரியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே ஆதி. என்னடா பண்றீங்க? ஒரு பொண்ணை இத்தனை பேர் துரத்திட்டு வரீங்க. கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? மரியாதையா போயிடுங்க, இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடுவேன். போங்கடா. பாரு, என்ன ரொம்ப ஓவரா சீன் போடுற? நாங்க என்ன ஒன்ன துரத்திட்டு வந்தோமா? இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, இல்லைன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்னடா மிரட்டுறீங்களா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. என்னடா பாக்குறீங்க? போங்கங்கறல. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. போங்கடா.
என்னக்கா இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேக்கா? மஞ்சுளா சும்மா சொல்லக்கூடாது, உன் நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. சீ, உன்னெல்லாம் காப்பாத்த வந்த பாரு. என்ன சொல்லணும்? விடு, விடு. என்ன நான் பாத்துக்க வா. வந்துட்டேன். விடு, விடு. இல்லையா? டேய் சூப்பர்ரா. சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டா பிளான் பண்ணி தூக்கிருக்கீங்க. அந்த ஆதி ஆரம்பத்துல இருந்து என் வழியில கிராஸ் ஆயிட்டே இருக்கான். என்னை கட்டி வச்சு அடிச்சான்ல, இப்ப அவன் பொண்டாட்டி பாரதிய என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அது இந்த துரையோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போற. என்ன ரொம்ப சாதாரணமா எடை போட்டல்ல? நீ என்னை பத்தி யோசிச்ச விஷயம் தப்புன்னு உனக்கு புரிய வைக்கணும். எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. டேய் ஐயையோ, நீ இன்னும் சின்ன புள்ளத்தனமாவே பேசிட்டு இருக்கியா? ஆதி, உன்கிட்ட என் போன் இருக்கலாம், நான் பேசின வீடியோ கூட இருக்கலாம். இப்ப அதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது. ஏன்னா உன்கிட்ட இருக்க வேண்டிய ஒண்ணு இப்ப என்கிட்ட இருக்கு. ஆகணும்ல. சரி, நான் மேட்ருக்கு வரேன். என்ன பத்தி நீ எடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் என்னோட போனு, இது ரெண்டுமே என் கைக்கு உடனே வந்தாகணும். அது எங்க, எப்போ, எப்படி வரணும்னு நான் உனக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு போலீஸ்க்கு சொல்றது, அதான் உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அதான் அந்த போலீஸ் ஃப்ரெண்டு, அவங்கிட்ட சொல்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் சொன்னதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது எனக்கு போலீஸ்ல மாட்டுறத பத்திலாம் எந்த பயமும் கிடையாது. ஆனா பாரதி என்னைக்கும் உனக்கு கிடைக்க மாட்டான். நீ ஏதாவது ட்விஸ்ட் வச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்னோட ட்விஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். பாரு, நான் எங்க வரணும், எப்ப வரணும்னு என் போனுக்கு தான் போன் பண்ணி சொல்லுவேன். என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தாலோ, இல்ல என்னோட போனை வச்சு என்ன ட்ராக் பண்ண முயற்சி பண்ணாலோ என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீ கொஞ்சம் புத்திசாலி, நான் உனக்கு சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பார்த்து சூதானமா நடந்துக்கோ. வைக்கட்டா?